அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன், புலனறிவு ஒழுக்கம், எண் 110. அன்பயஸ்டு தாட்ஸ். உண்மையிலேயே நல்லவை, எளிமையானவை. பெரும்பாலான மக்கள் நல்ல விஷயங்கள் என்று கருதுபவற்றை பற்றி இப்படி சிந்திக்காமல், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உண்மையிலேயே நல்ல விஷயங்களான ஞானம், சுய கட்டுப்பாடு, நியாயம், துணிச்சல் ஆகியவற்றின் மீது உங்கள் மனத்தை நிலைப்படுத்துவதிலிருந்து நீங்கள் தொடங்கினால், பிறகு வாழ்நாளில் அனுபவிக்க வேண்டிய ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உள்ளன என்ற பிரபலமான பல்லவியை கேட்க இனியும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்கிறார் மார்க்கஸ் அரேலியஸ் மெடிடேஷன் என்ற நூலில். மக்கள் மதிக்கின்ற விஷயங்கள் ஒருபுறம், உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் இன்னொரு புறம் இருக்கின்றன என்று கூறுவது அவ்வளவு சர்ச்சைக்குரியதா என்ன? செல்வமும் புகழும் மட்டுமே முக்கியமானவையா? பல நூற்றாண்டுகளாக செல்வம் தங்களுடைய மகிழ்ச்சியின்மைக்கும் பிரச்சனைகளுக்குமான ஓர் அற்புதமான மருந்தாக இருக்கும் என்று மக்கள் அனுமானித்து வந்துள்ளனர். இல்லாவிட்டால் எதற்காக அவர்கள் செல்வத்தை சேர்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார்கள்? ஆனால் அவர்கள் ஆசைப்பட்டபடி அவர்கள் பணத்தையும் அத்தனையும் அடைந்த பிறகு நிலைமை தாங்கள் எதிர்பார்த்திருந்தது போல் இல்லாததை அவர்கள் காண்கின்றனர். நாம் சிறிதும் சிந்திக்காமல் கைவசப்படுத்த ஆசைப்படுகின்ற பலவற்றின் விஷயத்திலும் இது உண்மையாக இருக்கிறது. மறுபுறம் ஸ்டாயிக்குகள் முன்மொழிகின்ற நல்ல விஷயங்கள் எளிமையானவை மற்றும் நேரடியானவை. அவை ஞானம், சுய கட்டுப்பாடு, நியாயம் மற்றும் துணிச்சல். இந்த நற்பண்புகளை கைவசப்படுத்துகின்ற எவரும் ஒருபோதும் பின் வருத்தம் கொள்வதில்லை.